இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது, அது நான் உறுதி கொடுங்க. கண்டிப்பா நாளைக்கு இந்த பிரச்சனை வராது. நைட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நாளைக்கு காலையில இதுக்காக மீட்டிங் போட்டு மொத்த டீம் இந்த ப்ராப்ளம் ஒரு வாரமா நடந்துருக்காங்க. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட விருப்பாச்சிபுரம், பாகாயம், ஓட்டேரி ஆகிய பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் மாலையில் மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலூரில் 104.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்திய நிலையில் காலை முதல் மின்சாரம் இல்லாத சூழலில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து தங்கள் பகுதியில் நிலவும் மின்வெட்டை சரி செய்ய கோரி விருப்பாச்சிபுரம் பகுதியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வேலூரில் இருந்து ஆரணி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களிடம் ASP தனுஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சாலை மறியல் செய்தால் கைது செய்வோம் என்றும் மறியலில் ஈடுபடுபவர்களை வீடியோ எடுங்கள் என்றும் ASP கூறியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தனது வீட்டிலும் இதேபோன்று அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக MLA தெரிவித்தார். இதற்கு பொதுமக்கள், நீங்கள் வசதி படைத்தவர்கள், உங்கள் வீட்டில் UPS இருக்கு சார், உங்க வீட்டை வந்து நாங்க பார்க்கலாமா? நாங்கள் இங்கு குழந்தை குட்டிகளோடு அவதைப்படுகிறோம். இது அணைக்கட்டு தொகுதி, அந்த MLA எங்கே என்று கேள்வி எழுப்பினர். பொதுமக்கள் போராட்டம் நடத்திய விருப்பாச்சிபுரம் பகுதி அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது. அந்த தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த வேலழகன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். ஆனால் மாநகர பகுதிக்குள் வருவதால் வேலூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன், நாளை இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி இனி தங்கள் பகுதியில் மின்வெட்டு ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதேபோன்று பலவன் சாத்துக்குப்பம் பகுதியிலும் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் அப்பகுதி பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். அவர்களிடமும் காவல்துறை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தி தடுத்து நிறுத்தினர். மேலும் இது தொடர்பாக விளக்கமளித்த மின்வாரிய அதிகாரிகள், கடந்த சில நாட்களாக வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இப்பகுதியில் அடிக்கடி டிரான்ஸ்பார்மர் ட்ரிப் ஆகிவிடுகிறது. அதை சரி செய்து வருகிறோம். மேலும் இப்பகுதிக்கு தனியாக மின் நிலையம் அமைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்தனர். Hey,
இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது, அது நான் உறுதி கொடுக்குறேன். கண்டிப்பா நாளைக்கு இந்த பிரச்சனை வராது. இன்னைக்கு நைட் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு காலையில இதுக்காக மீட்டிங் போட்டு மொத்த டீம் உட்காந்து கலெக்டர் உட்காந்து உங்களுக்கு சொல்யூஷன் பண்றோம். இந்த ப்ராப்ளம் ஒரு வாரமா நடந்திருந்தா எனக்கும் தெரியும். ஒரு வாரமா இந்த வாரம் நடந்திருந்தா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ண சொல்லல, ஆவாது கேஸ் ஆனாலும் இப்ப நடராத்திரி ஆளுங்க கலெக்டர் கூப்பிட்டு எழுப்பி எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு மொத்த டீம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் ஒருத்தர் இல்ல, ஈபில ஒரு ஆள் இல்ல. நீங்க பண்ண நீங்க ஷெட்யூல் பண்ணது நாளைக்கு இதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் போடுறேன். எனக்காக இது ஒரு வாட்டி டைம் கொடுங்க. நாளைக்கு மீட்டிங் போட்டு நானே கொடுக்க போறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.